அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் தற்போது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் வலம் வருகிறார். இந்த வேளையில் அவர் அஷ்டமஸ்தானத்தின் இறுதி நட்சத்திரத்தில் நுழைகிறார். பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தின் முதல் நட்சத்திரத்திற்குள் நுழைகிறாருங்க. எனவே இந்த நட்சத்திர பெயர்ச்சி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் முழுமையாக ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்குள் நுழையக்கூடிய குரு பகவானின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் 9ஆம் இடத்திற்குரிய நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கக்கூடிய குரு பகவானால் இனி வரக்கூடிய தருணம் அனைத்திலும் மிக அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். அஷ்டமஸ்தானத்தின் இறுதி தருவாய் என்றாலும் கூட மிக சிறப்பான வாய்ப்புகளை பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. முழுமையாக மே 11ஆம் தேதி முதல் ஜீத பலம் பொருந்திய 9ஆம் இடத்தில் அமர போகிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 9ஆம் இடத்தை நோக்கி நகர்வது, அந்த நட்சத்திரத்தில் அமர்வது இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் இருந்தே மிக அற்புதமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அற்புதமான யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் குரு பகவானினுடைய நகர்வு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மற்ற கிரகங்களை காட்டிலும் குரு பகவானின் ஒவ்வொரு சிறு நகர்வு கூட மிக சிறப்பான மாற்றத்தை மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, அமைதி என அனைத்தையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் அது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மட்டும் தான் தோஷமற்றவராகவும் இருக்கிறார். அவர் அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் கூட திருமணம், புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவேதான் குரு பகவான் அஷ்டம தருணத்தின் இறுதி தருவாயில் வலம் வருவதும் 9ஆம் இடத்தில் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் ராசிக்கு மிகவும் வலுவாக 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சகாயாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன், நவகிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறார். அவருடைய சிறு நகர்வு கூட மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கும். சனி யோகஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பாகியஸ்தானத்தில் குருவும் அமருவது இரட்டிப்பு நன்மையை உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க குரு பகவான். மிக விரைவில் ஜென்ம ராசியை வலுவாக பார்க்க போகிறார். எனவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடைதாமதமின்றி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மூத்தவர்களிடம் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை விலக்கி அவர்களுடன் ஒற்றுமை பெறுவதோடு அவர்களின் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுவதற்கான யோகமும் அவர்களுடைய அனுபவ ஆற்றலை தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் பக்கபலமாக பயன்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது. உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பதறாத காரியம் சிதறாது என்று சொல்லக்கூடிய வகையில் பதட்டமடையாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு
உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது உடல்நிலை சிறப்பாக அமையும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு அஷ்டம பாதிப்புகள் விலகக்கூடிய வகையில் இறுதி நட்சத்திரத்தில் நுழைவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். நிதி சார்ந்த நெருக்கடிகள், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும். வீண் விளைய செலவுகளை தவிர்ப்பதோடு சுப விரயங்களை மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. இந்த வேளையில் மன அழுத்தம், டென்ஷன் நீங்கக்கூடிய வகையில் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். தொடர்ந்து ஏமாற்றம் என்று இருந்து வந்த பல நிகழ்வுகளில் இனி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எரிச்சல், சிரமத்தை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்கி கொள்ளலாம். மற்றவர்களுடன் ஏற்படக்கூடிய வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் மகிழ்ச்சியான சூழலும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. குற்ற உணர்வு நீங்கி அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு புறக்கணித்து விலகி சென்றவர்கள் மனநிலையிலும் மாற்றம் ஏற்படும். உங்களுடைய உண்மையான தன்மையை அறிந்து கொண்டு உங்களுடன் மீண்டும் நட்பு பாராட்டக்கூடிய வகையிலும் உறவு பாராட்டக்கூடிய வகையிலும் இணைவார்கள். அவை குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. பங்காளி சண்டை, பாக பிரிவினை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக கட்டுக்குள் வரும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உங்களுடைய மதிப்பெண், படிப்பு, வேலை, உறவு என பல்வேறு வகையான ஒப்பீடுகளை செய்து வந்த சூழலில் இந்த ஒப்பீடுகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்துவிட்டு உங்களுடைய தனித்திறமையை கண்டறிந்து அதை நோக்கி பிடிவாத குணத்துடன் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் இலக்கை நிர்ணயம் செய்து பயணிப்பதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். திருமணம், மறுமணம் போன்றவையும் சாதகமாக கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பெற்றோரின் கட்டுப்பாடு உங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. தவறான தொடர்புகளை இந்த தருணத்தில் விட்டொழித்து கடமையை உணர்ந்து செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை என்ற பேச்சிற்கே இடமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய நட்சத்திர பயிற்சி இது தெய்வம் எடுத்த முடிவு. எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக உறுதியாக அமையும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் வியாழன் கிழமை விரதமிருந்து குரு பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி உறுதியாகவே குரு நட்சத்திர பயிற்சியால் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.